Hi, welcome to Tamil Trader and நான் சுதர்ஷன் with 9 years of experience. எபிசோட் நம்பர் 24 இப்போ நம்ம பார்க்க போகிறோம் டெக்னிக்கல் அனாலிசிஸ். அதாவது ஒரு ஸ்டாக்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா எந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற சீரீஸ் வந்து நம்ம இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம ஃபண்டமெண்டல்ஸ் கம்ப்ளீட் பண்ணோம், அதுக்கும் முன்னாடி நம்ம ஸ்டாக் செலெக்ஷன் கம்ப்ளீட் பண்ணோம். ஸோ சப்போஸ் நீங்கள் வந்து பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக போயிட்டு பார்த்துட்டு வாங்க. நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்குது அண்ட் நம்மளோட கமெண்ட்லையுமே இந்த வீடியோட கமெண்ட்லையுமே பின் பண்ணியிருக்கோம். நீங்கள் கண்டிப்பாக அந்த பிளேலிஸ்ட்டை ப்ரெஸ் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். ரைட், ஏன் இது இம்பார்ட்டன்ட் அப்படின்னா ஒரு ஸ்டாக்ல நம்ம இன்வெஸ்ட் பண்றோம்னா இந்த 3 பேராமீட்டர்ஸுமே இட் இஸ் லைக் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். ஒரு நல்ல ஸ்டாக்கை செலக்ட் பண்ணணும், அந்த ஸ்டாக் நல்லா இருக்கான்றத செக் பண்ணணும். ஓகே, செக் பண்ணி அந்த ஸ்டாக்ல நான் இன்வெஸ்ட் பண்ண போறேன்னு ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் டெக்னிக்கல்ஸ் வந்து அந்த ஸ்டாக் டெக்னிக்கலா நல்லா இருக்கா, சார்ட் மூலமா நல்லா இருக்கான்றது வந்து காட்டும். ஸோ அதனால எந்த இடத்துல வாங்கணும் வாங்கக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிறது டெக்னிக்கல்ஸ். ஸோ இது 3மே வந்து ஈக்குவலி இம்பார்ட்டன்ட்ன்றதை நம்ம ஃபர்ஸ்ட் மைண்ட்ல வச்சுக்கணும். ரைட், ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல நான் வந்து உங்களுக்கு ஏன் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து இம்பார்ட்டன்ட் இல்லை பெஸ்ட்டு, எப்படி நம்ம மார்க்கெட் ஒர்க் ஆகுது அப்படின்ற விஷயங்களை நான் ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு அப்டேட் என்னன்னா, நம்ம வீடியோ கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் இருக்குது. சப்போஸ் நீங்கள் வந்து இது வரைக்கும் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதில்லை அப்படின்னாலும் சரி, இல்லை சப்போஸ் நீங்கள் வச்சிருக்கீங்க பட் அது நல்ல ரெப்யூட்டட் ப்ரோக்கரா இல்லையான்னு தெரியல, நான் புதுசாக ஓப்பன் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் சரி, ஃப்ரீயாக நீங்கள் வந்து அந்த லிங்க் ப்ரெஸ் பண்ணி அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்க முடியும். அண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன சப்போர்ட் தேவை அப்படின்னாலும் கீழே அட்மினோட நம்பர் கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து டெக்ஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து எதனா டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கேட்டுக்கலாம், அக்கௌண்ட் ஓப்பனிங் ரிலேட்டடாக. ஏன்னா ஒரு நல்ல அக்கௌண்ட்டில் நம்ம வந்து இன்வெஸ்டிங் ஸ்டார்ட் பண்ணுறது இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ரேண்டமான ஒரு கம்பெனி, அதாவது ரேண்டமான ஒரு புரோக்கர் கிட்ட போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு சில புரோக்கர்ஸ்லாம் வந்து இன்னும் க்ளோஸ் பண்ணிட்டுலாம் போயிருக்காங்க. பட் அந்த ஷேர்ஸை வந்து கண்டிப்பாக கிடைச்சிரும்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நம்ம வந்து புரோக்கரை நம்பி மட்டும் இன்வெஸ்ட் பண்ணல. பட் ஆனால் அது ஒரு ப்ராசஸ், தேவையில்லாத ஒரு ப்ராசஸ். தெரியாத ஒரு புரோக்கர் கால் பண்ணி சொன்னாங்க, அதனால நான் இந்த புரோக்கரில் இன்வெஸ்ட் பண்ணேன், அந்த மாதிரி வேணாம். நம்ம சிம்பிளாக நல்ல புரோக்கரில் இன்வெஸ்ட் பண்ணணும், அதுதான் இம்பார்ட்டன்ட். நான் யூஸ் பண்ணுறது வந்து ஏஞ்சல் ஒன். இதை நான் 9 இயர்ஸாக பர்சனலாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதனால தான் நான் வந்து நம்பிக்கையாக அதை ஷேர் பண்ணுறேன். அண்ட் அவங்க தான் வந்து ஒன் ஆஃப் த டாப் புரோக்கர். எந்த அளவுக்குனா ஐபிஎல்க்கு அவங்க வந்து ஸ்பான்சராக, ஒன் ஆஃப் த ஸ்பான்சராக இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு ரெப்யூட்டட்ன்றதுனால தான் நான் வந்து எப்பவுமே அதை பேஸ் பண்ணி சொல்லுவேன். எனிவேஸ் அதோட லிங்க் கீழே இருக்குது, நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ரைட், ஸோ கமிங் டு த பாயிண்ட், டெக்னிக்கல்ஸ். அதாவது நான் சொன்ன மாதிரி எப்படி இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஒர்க் ஆகுது அண்ட் ஏன் இது இம்பார்ட்டன்ட். ஓகே, இதுதான் இன்வெஸ்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் முதல்ல தெளிவாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ நான் வந்து உங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ஒரு டயக்ராம் பாருங்கள். இந்த ஒரு டயக்ராம்லேயே வந்து உங்களுக்கு ஒரு நிறைய கிளாரிட்டி இருக்கும். இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் மார்க்கெட் வந்து இருக்கும். இங்கே இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏறுமுகம், அதாவது நல்லா ஏறி இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு கிராஷ், ஒரு ஃபால், ஒரு கிராஷ் என்னன்னா சொல்லலாம். திருப்பி ரைஸ் ஆகுது, திருப்பி கிராஷ் ஆகுது, திருப்பி ரைஸ் ஆகுது. நீங்கள் இந்த ஒரு டயக்ராமை பார்த்தீங்கன்னா என்னென்ன விஷயங்கள் வந்து உங்களால் புரிஞ்சுக்க முடியுது யோசிச்சு கமெண்ட் பண்ணுங்க. நான் சொல்றதுக்கு முன்னாடி நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த டயக்ராமில் நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. அது நீங்கள் கரெக்டாக யோசிக்கிறீங்களான்ட்டு நான் தெரிஞ்சுக்கணும், அதனால கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து ஒரு 3 செகண்ட்ஸ் டைம், நல்லா கவனிங்க. ஓகே, நானே சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, இதுல இருந்து அட்லீஸ்ட் 2 பாயிண்ட் நம்ம டிரைவ் பண்ணலாம். இதுதான் நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். இதுதான் இந்தியன் மார்க்கெட்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்பெஷாலிட்டியாகவும் நான் பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, இட் இஸ் ஆல்வேஸ் க்ரோயிங். இட் இஸ் ஆல்வேஸ் க்ரோயிங் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இங்க ஆரம்பிச்சது இப்போ இங்க இருக்கு. மேபி இதுக்கு ஒரு 20 வருஷம் டியூரேஷன் இருந்திருக்கும்னு வச்சுக்கலாம். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த டயக்ராம் போட்டிருக்கேன். இதே வந்து கரெக்டான டயக்ராம் நான் வந்து இந்த வீடியோ முடியறதுக்குள்ள உங்களுக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்டர்ல காட்ட போறேன். ஸோ அதை பற்றி நான் சொல்றதுக்கு முன்னாடி இதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஆரம்பிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு. அப்போ ஓவராலாக எப்படி இருக்குன்னா க்ரோத்தில் இருக்கு. அதாவது நடுவில் இறங்கி ஏறி இருந்தாலும் ஓவராலாக இப்போ ஆரம்பிச்சது ஒரு 10 ரூபா, ஆனால் இப்போ இருக்கிறது ஒரு 1000 ரூபான்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போ ஓவராலாக எப்படி இருக்கு, க்ரோயிங் ஃபேஸில் இருக்கு. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்பவுமே ஒரு எக்கனாமியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது க்ரோத் ஃபேஸில் இருக்கான்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது ஏறுமுகமாகவே இருக்கா, எந்த எந்த பிரச்சனை வந்தாலும் அது ஏறுமுகமாக இருக்கா அப்படின்றது தான். இப்போ ஒரு சில கண்ட்ரீஸ் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் ஜப்பான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்காது சார்ட்ஸ். ஒரு சில வருஷங்கள் அது ஏர்முகமா இல்லை. நான் சொல்றது பல வருடங்களாவே அவங்க ஏர்முகமா இல்லாமல் இப்போதான் திருப்பி ரீசெண்டாக வளர ஆரம்பிச்சாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கண்ட்ரி வந்து டிஃபர் ஆகும். ஆனால் இந்தியா நம்ம ரொம்ப நல்ல பிஸ்னஸ் கண்ட்ரியில் இருக்கும். அதனால நம்மளோட சார்ட் வந்து இந்த மாதிரி இருக்கு. ஸோ அதனால இதுதான் வந்து நம்மளுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஆல்வேஸ் க்ரோயிங் எக்கனாமியில் நம்ம வந்து இருக்கோன்றது. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆஃப்டர் எவ்ரி டவுன்ஃபால் தேர் இஸ் அ ரைஸ். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். முதல் வாட்டி சரிஞ்சது, திருப்பி ரைஸ் ஆச்சு, புது ஹைட்ஸ் ரீச் ஆச்சு. இதான் புது ஹைட்டுன்னு சொல்லுவாங்க. திருப்பி ஒரு ஃபால் வந்துச்சு, திருப்பி ஆல்ரெடி இருந்த ஹைட்டை கிராஸ் பண்ணி ஒரு புது ஹைட், நியூ ஹைன்னு சொல்லுவாங்க, புது ஹை ரீச் ஆச்சு.
ஸோ அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, எப்பெல்லாம் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் ஒரு சரிவுக்கு வருதோ, ஒரு டவுன்ஃபால், ஒரு கிராஷ் நடக்குதோ, அடுத்து ஃபாலோட் பை அ கிரேட் பாசிட்டிவ் மூவ்மெண்ட், திருப்பி நல்லா பெருசா ஏறுது அப்படின்றதான் வந்து இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் டைம் அண்ட் அகைன் நம்மளுக்கு ப்ரூவ் பண்ணிட்டே வந்திருக்கு. 1990ல இருந்து. எஸ், 1990ல இருந்து இந்த சார்ட்ஸ் நம்ம பார்க்கும்போது இதுதான் ஹிஸ்டாரிக்கலி சொல்வது. எவ்வளவு வருஷம் பாருங்க, 5 வருஷம் 10 வருஷம் இல்லை, கிட்டத்தட்ட 26 + 10 36 இயர்ஸா வந்து பார்க்குற நான் உங்களுக்கு காட்ட போறேன் அந்த சார்ட். ஸோ அது பார்த்தா நம்மளுக்கு வந்து இந்த விஷயங்கள் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஆஃப்டர் எவ்ரி டவுன்ஃபால் தேர் இஸ் அ ரைஸ்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இது ரெண்டுமே இருக்கிறதுனால தான் நம்ம எப்பவுமே புரிஞ்சுக்கலாம், வி ஆர் த ரைட் பிளேஸ் அட் த ரைட் டைம். ஸோ அப்போ நம்ம இது கரெக்டாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி நம்ம வந்து இன்வெஸ்டிங் ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளோட ஒர்க்கே வந்து நல்ல ஸ்டாக்ஸை செலக்ட் பண்ணும். இடம் நல்லா இருக்கு, நம்ம இருக்கிற நம்ம இன்வெஸ்ட் பண்ண வந்த இடம் நல்லா இருக்கு, நம்ம ஒரு நல்ல ஏரியாவில் இருக்கும், அதை நம்ம கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கணுன்றது தான் எங்கள் பாயிண்ட். சரி, இப்போ நான் ஒரு சார்ட் காட்டினேன், நீங்க கேட்கலாம் எப்படி இதை நீங்க சொல்றீங்க, இது வந்து இவ்வளோ வருஷம் இல்லை, இதை நான் எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு தான் நான் வந்து ஒரு புது வேர்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போறேன். இந்த வேர்டு வந்து ரொம்ப முக்கியமான வேர்டா இருக்க போது நம்மளோட டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல. ஸோ அந்த வேர்ட் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா NIFTY, நிஃப்டி. இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டோட லீடர் அப்படின்னு சொல்லலாம், இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டோட ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் சொல்லலாம். அதாவது இப்போ யார்கிட்டனா போயிட்டு இன்னைக்கு இந்தியன் மார்க்கெட் ஏறி இருக்கா இறங்கி இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க வந்து நிஃப்டியை தான் பார்த்து சொல்லுவாங்க. நிஃப்டி ஏறினா இன்னைக்கு இந்தியன் மார்க்கெட்டே ஏறி இருக்குன்னு அர்த்தம், நிஃப்டி இறங்கினா இந்தியன் மார்க்கெட்டே இறங்கி இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ நிஃப்டின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட தலை சிறந்த 50 கம்பெனிஸ், டாப் 50 கம்பெனிஸ் பை மார்க்கெட் வேல்யூவேஷன், டாப் 50 கம்பெனிஸ் இருக்கு இல்லையா, அந்த கம்பெனிஸ் சேர்ந்தது தான் நிஃப்டின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ நிஃப்டின்றது ஒரு தனி கம்பெனி கிடையாது. நான் இப்போ எப்படி டிசிஎஸ் விப்ரோ இருக்கு அந்த மாதிரி நிஃப்டி தனி கம்பெனி கிடையாது. 50 இந்தியன் கம்பெனிஸ், டாப் கம்பெனிஸ் சேர்ந்து வால்யூம் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அதிகமாக இருக்கும் அந்த 50 கம்பெனி சேர்ந்து நிஃப்டின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த கம்பெனி தான் இந்தியன் மார்க்கெட்டை சுமந்து கூட்டிட்டு போயிட்டு இருக்கு அப்படின்றதுல வந்து டவுட் கிடையாது. ஸோ அப்போ நிஃப்டி சார்ட்டை பார்த்தா தான் நம்ம வந்து இந்தியன் மார்க்கெட்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு புரிஞ்சுக்க முடியும். எல்லா ஸ்டாக்கும் ஒரே மாதிரி தான் பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா கிடையாது தான். ஆனால் மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டாக்ஸ்க்கு சென்டிமெண்ட் சேமாக தான் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள், மொத்தமாக என்எஸ்சியில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 2000 ஸ்டாக்ஸ் கிட்ட இருக்கு. இப்போ ஏதோ ஒரு வார், ஏதோ ஒரு பிரச்சனை, அதனால வந்து மார்க்கெட் ஃபால் ஆகுது அப்படின்னா கண்டிப்பா ஒரு 2000 கம்பெனில ஒரு 1500 கம்பெனிக்கு மேல வந்து டவுன் ட்ரெண்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதுவே ஏதோ ஒரு நல்ல பாசிட்டிவ் நியூஸ் வருது அப்படின்னா அதே மாதிரி 1500 கம்பெனி பாசிட்டிவா இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ அப்போ ரொம்ப ரேண்டமா ஒரு கம்பெனி பெர்ஃபார்ம் பண்ணாதுன்னு சொல்லுவாரு. எப்பவுமே சென்டிமெண்ட்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஸோ இந்தியன் சென்டிமெண்ட் வந்து எல்லாமே சேர்ந்து நிஃப்டி வந்து ஈஸியா நீங்க, அதாவது நிஃப்டி மூலமா நீங்க இந்தியன் சென்டிமெண்ட்டை தெரிஞ்சுக்கலாம். அப்போ நிஃப்டி இன்னைக்கு ஏறி இருக்குன்னா நிறைய இந்தியன் ஸ்டாக்ஸ் ஏறி இருக்குன்னு அர்த்தம், நிஃப்டி இறங்கி இருக்குன்னா நிறைய இந்தியன் ஸ்டாக்ஸ் இறங்கி இருக்குன்னு அர்த்தம். சரி, இப்போ நான் வந்து நிஃப்டியோட சார்ட் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து நிஃப்டியோட மந்த்லி சார்ட். மந்த்லி சார்ட்னா என்னன்னா, நீங்கள் பார்க்குற ஒரு கேண்டலும் ஒரு மாதத்தை இண்டிகேட் பண்ணுது, குறிக்குது. ஸோ இப்போ எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்குன்றதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். 1991லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆக்சுவலி 1990 ஜூலை இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 1990லேருந்து இப்போ 2026னா இப்போ 26 + 10 அதான் 36 வருஷமாக வந்து ஆக்சுவலி நிஃப்டி வந்து செயல்பட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இப்போது நான் சொல்கிற மெயின் பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் பாருங்களேன், ஓவரால் நான் ஜூம் அவுட் பண்ணி காட்டுறேன். அண்ட் நார்ம்ஸ் படி நான் 2026 டேட்டா காட்டக்கூடாதுன்றதுனால 25 டேட்டா வரைக்கும் காமிக்கிறேன். ஓகே, நீங்கள் 25 வரைக்கும் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது 1990லேருந்து 2025 ஓவரால் சார்ட்டை பாருங்களேன், ஒரு 10 செகண்ட்ஸ் வியூ பண்ணுங்க, எப்படி க்ரோ ஆயிருக்கு பாருங்க. லைக் ஓவராலாக நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் க்ரோயிங் ஃபேஸ்லேயே இருக்குது, இது முதல் விஷயம். ரெண்டாவது, எப்போல்லாம் இறங்கியிருக்கோ அப்போல்லாம் திருப்பி ஏறி இருக்கு. ஈவன் இது கோவிட்ல கூட பார்த்தீங்கன்னா இறங்கினதை விட அதிகமாக ஏறி ரொம்ப அதிகமான பீக்கில் போயிட்டு இருக்கு. ஸோ இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டை நீங்கள் வந்து கிட்டத்தட்ட அப்படியே நீங்கள் அப்படி லைவாக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இப்படி தான் இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு பொட்டன்ஷியலான மார்க்கெட்டில் தான் இப்போ நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். ஓகே, அதனால தான் எப்பவுமே நீங்கள் சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னாலும் சரி, ரொம்ப நல்ல நாலேஜபிள் மென்டார்ஸ் எப்பவுமே என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு கிராஷுமே வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு கிராஷுமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் நிஃப்டி தான். ஸோ இப்போ நீங்கள் நிஃப்டியோட சார்ட் பார்த்துருப்பீங்க, நிஃப்டியோட ஹிஸ்ட்ரி செக் பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இது மூலமாக புரிய வந்திருக்கும்னு நம்புறேன். இதுக்கும் நம்மளோட இன்வெஸ்டிங்க்கும் என்ன கனெக்ஷன் இருக்குது, அதாவது எந்த அளவுக்கு வந்து இதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் கிளாஸஸில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு, இதில் என்ன பாயிண்ட்ஸ் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்றது வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் பெஸ்ட்டான கமெண்ட்டை நான் கண்டிப்பாக பின் பண்ணியும் வைப்பேன். உங்கள் எல்லாரும் கமெண்ட்ஸும் நான் ரீட் பண்ணிட்டு இருக்கேன், மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். நன்றி.